ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரவுண்ட் 1க்கான வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேதி வாரியாக சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி நடக்க போகுது அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபஸ்ட் டேலேருந்து 13th டே வரைக்கும் எப்படி நடக்க போகுது நம்ம பார்ப்போம். ரவுண்டு 2 பற்றி பார்ப்போம். ரவுண்டு 2 யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த லைக் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும். ஏன்னா 98,000 பேத்துக்கு மேலே இருக்கீங்க. கட்டாயமாக இந்த ரவுண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு எதுவுமே தெரியறதில்ல. இந்த வீடியோவை பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம். ஓகே, அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு. ஸோ ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ப்ராசஸ் 13 days. ஸோ ஜென்ரல் அண்ட் 7.5 ரிசர்வேஷன். நான் ஜென்ரலுக்கு சொல்கிறேன். ஜென்ரலாக வந்து பார்க்கும்போது ரேங்க் வந்து 39,146 ரேங்க்லேருந்து 1,37,710 ரேங்க் முடி கூப்பிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட வரலாறு காணாத ஒன்று. 4-5 வருஷமா டோட்டலாக இவ்வளோ வருஷத்தில் கவுன்சிலிங் நடந்ததில் இதுதான் பிக்கெஸ்ட் நம்பர் ரவுண்ட் 2ல். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 98,525 பேர் இருக்காங்க. 565 பேர் இருக்காங்க. போட்டிக்கு எப்படி அப்படின்னு சொல்லி ரவுண்ட் 2 வீடியோ போட்டிருக்கேன். போட்டி எப்படின்னு அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ போட்டி இருக்கும் அதெல்லாம். 7.5 ரிசர்வேஷனில் தனி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 16,259 பேர். 259 பேர் 2,663 ரேங்க்லேருந்து 18,921 ரேங்க் முடி இருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு வந்து கிடைக்கணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை நிறைய வைக்கணும். 7.5 ரிசர்வேஷன். நான் ஜென்ரலுக்கு சொல்கிறதும் அதே தான். கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 178லேருந்து 0.96 to 143 to 0.085 வரைக்கும் கூப்பிட்றாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் இருக்க கட் ஆஃப் காரங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுண்ட் 2 நீங்கள் டே 1, 2, 3 13 நாள் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு 3 நாள் என்ன நடக்கும்னா சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள் 26/7/2025, 28/7/2025. ஸோ 26 வந்து 10 மணிக்கு ஓப்பன் ஆகிடும் சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க்கு. 7.5 ரிசர்வேஷனாக இருந்தால் 2 லிங்க் ஓப்பன் ஆகும். ஜென்ரல் மட்டுமே உங்களுக்கு இருந்ததுன்னா ஒரே லிங்க் தான் ஓப்பன் ஆகும். ஸோ 28/7/2025 3வது நாள் 5 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டம் க்ளோஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேனுவலாகும் நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு பிரச்சனை என்ன கேட்டால் 3வது நாள் 3 மணிக்கு 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதாவது நீங்களே லாக் பண்ணிவிடுங்க ஓடிபி வச்சு. ஓகேவா? 10 to 5 மணி முடி. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிங்க் ஓப்பன் ஆகும். யாருக்கு? 7.5 ரிசர்வேஷனுக்கு. ஜென்ரலுக்கு ஒன்று தான். அப்போ 2 லிங்க்லையுமே பண்ணுமாங்க சார்னா 2 லிங்க்லையுமே பண்ணணும். 7.5லேயும் ஒன்று பண்ணணும், ஜென்ரல்லையும் ஒன்று பண்ணணும். ஜென்ரல் விருப்பம் இல்லைன்னா நீ பண்ணாத, அது ஒன்றும் ஆகாது. 7.5ல பண்ணுறேன்னா பண்ணு. ஆனால் என்ன கேட்டால் 2லையுமே பண்ணு. 2லையுமே என்ன காலேஜ் கிடைக்குதுன்னு பார்ப்போம் அடுத்த நாள், 4வது நாள். அதில் வந்து உனக்கு பிடிச்சதா பார்த்து போய்க்கோ. எனக்கு தெரிஞ்சு 7.5 ரிசர்வேஷன் இலவச கல்வியில் தான் போவீங்க. ஸோ இலவச சீட்டு நல்ல சீட்டாக நல்ல காலேஜாக கிடைக்குதான்னு பாருங்கள். 2லையுமே பண்ணிங்கன்னா 2 காலேஜெலாம் கிடைக்காது. 2 காலேஜ் கிடைக்கும். அதில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் போக முடியும். புரிஞ்சுக்கோங்க. ஓகே, டே 4 ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். 29/7/2025 டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். உங்களுக்கு காலேஜ் என்னன்னு தெரிஞ்சு போயிடும் 4வது நாள் காலையில். அப்போ காலேஜ், கோர்ஸு, அலர்டட் கம்யூனிட்டி, அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அந்த கன்ஃபர்மேஷனை நீங்கள் பண்ணணும். பண்ணாவிட்டால் உங்கள் சீட்டு போயிடும். நல்லா கேட்டுக்கோ. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணலைன்னா உங்கள் சீட்டு போயிடும். அதுக்கு என்ன டைம் கொடுக்குறாங்கன்னா டே 4 அண்ட் டே 5 29/7 30/7 முடி டைம் கொடுக்குறான். 5 மணிக்குள்ளே. நீ 5 மணிக்குள்ளே இந்த விஷயத்தை பண்ணலனா, அதாவது இந்த ஆப்ஷனில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணணும். அந்த காலேஜ் பிடிச்சிருக்கா, அந்த கோர்ஸ் ஓகேவா. ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும், 2 காலேஜெலாம் கிடைக்காது. இப்போ தான் சொன்னீங்க சார் அது 7.5க்கு ஒன்று கிடைக்கும், ஜென்ரலுக்கு ஒன்று கிடைக்கும். அது வேறு. ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு காலேஜ் ஒரே ஒரு இதுதான் கிடைக்கும், பிரான்ச்சு தான் கிடைக்கும். அதில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடச்சிதுன்னா உனக்கு இந்த ஆப்ஷன்லாம் ஓப்பன் ஆகாது. அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அண்டு குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். இவ்வளோ தான். ஒருவேளை உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் தவிர 2வது சாய்ஸ் இல்லை அதுக்கும் மேற்பட்ட ஏதோ ஒரு சாய்ஸ் கிடச்சா, ஃபஸ்ட்டு சாய்ஸ் தவிர கிடச்சா உங்களுக்கு இந்த 6 ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும். அடுத்தது நாட் அலர்ட்டட் வந்துச்சுன்னா எல்லா சாய்ஸ் ஃபில்லிங் செக் பண்ணி அலர்ட்மெண்ட்டே வரல, ஐ மீன் எந்த காலேஜுமே உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் இப்போ கொடுத்துருக்க சாய்ஸ் ஃபில்லிங் வந்து தவறுதான் வந்து கிடைக்கல அப்படின்னா, உங்கள் ரேங்க் கிடைக்கல அப்படின்னா நாட் அலர்ட்டட் வந்துடும். அதுக்கு நீங்கள் இஃப் ஆப்டட் இன் அப்வர்ட் ஐ வில் கன்ஃபார்ம் அண்ட் ஆர் எல்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு வந்துடும். அந்த ஆப்ஷன் வரும். அதைத்தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், சாரி ஆட்டோமேட்டிக்கலி மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். இந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும். நாட் அலர்ட் வந்து என்ன ஆப்ஷன் கிளிக் பண்ணுவீங்க? ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும். இன்னும் தெளிவாக அலர்ட்மெண்ட் ஆர்டர் வரப்போ சொல்கிறேன். இப்போது இந்த 6 ஆப்ஷனோட அர்த்தம் உங்களுக்கு தெரியல. அக்செப்ட் அண்ட் ஜாயின். நான் அந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, நான் போய் சேர்ந்துக்கிறேன். அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். நான் அந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, மேலே இப்போ 8வது சாய்ஸ் கிடச்சிருக்குன்னா மேலே உள்ள 7 சாய்ஸில் ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறது. டிக்ளைன் அப்போர்ட். டிக்ளைன்னா எனக்கு 8வது சாய்ஸ் பிடிக்கல, எனக்கு அப்போர்டில் இருந்தால் கொடுங்கப்பா 7 சாய்ஸில், அதுன்னு அர்த்தம். டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்.
எட்டாவது சாய்ஸ் பிடிக்கல, இந்த கவுன்சிலிங் இந்த ரவுண்டே வேணாம், நான் அடுத்த ரவுண்டு போகிறேன், அவ்வளோதான். அப்போர்டு அண்ட் மூவ் நெக்ஸ்ட் ரவுண்டு. ஒரு சாய்ஸ் 7வது சாய்ஸ் கிடச்சிட்டுன்னு வச்சுக்கலாம், 8வது சாய்ஸ் கிடச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போர்டு மட்டும் பார்க்கும், இது உங்களுக்கு கிடைக்காது, 8வது கிடைக்காது. அப்போர்டு மட்டும் பார்க்கும், கிடைச்சா கிடைக்கும், இல்லைனா அடுத்த ரவுண்டு போயிடும். குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங், இதுதான் மீனிங்கு. இது ரவுண்டு 1க்கும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். அக்செப்ட் அண்ட் அப்போர்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா மேலே ஏதாவது கல்லூரி கிடைச்சா அதுதான் ஃபைனல், மாற்ற முடியாது, கீழே கிடைக்காது. 8வது சாய்ஸ் கிடைக்காது. 8வது சாய்ஸுக்கு மேலே 7 காலையில் ஏதோ ஒரு கல்லூரி கிடச்சிதுன்னா அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒருவேளை மேலே வந்து ஏதோ ஒரு கல்லூரி கிடைக்காம 8வது சாய்ஸே கிடச்சதுன்னு வைங்களேன், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்து 13வது நாள் தான் ரிசல்ட் தெரியும். அப்போ 8வது சாய்ஸே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 8வது சாய்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டீங்களா, அதனால் ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணலன்னா சீட்டு போயிடும், வேக்கண்ட் ஆகிடும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மேண்டிட்டரியாக உங்கள் கையிலே கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. அடுத்து டே 6 ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் 31/7/2025. அதே நாளில் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் 31/7/2025. டே 6 அன்னைக்கு தான் காலையில் 10 மணிக்கு முன்னாடி ஓப்பன் ஆகிடும். இந்த ஆர்டர் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் காரங்களுக்கு, ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்டுக்கு. சரியா, முடிஞ்சுதா, புரிஞ்சுதா? இப்போ டிக்ளைன் கொடுத்தவன், நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவன், டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவனுக்குலாம் எதுவுமே வராது, இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் வரும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் இந்த ரிப்போர்ட் காலேஜில் போய் தான் ரிப்போர்ட் பண்ணணும். எங்கே போய் ரிப்போர்ட் பண்ணோம்? காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணோம். 31/7 4/8 ஆகஸ்ட் 4 போய் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த 5 நாளுக்குள்ளே பண்ணலனா, அதாவது 4 5 மணிக்குள்ளே நீங்கள் போய் பண்ணனா சீட்டு ரத்தாகிவிடும், உங்கள் சீட்டு போயிடும், யாருக்கோ அடுத்த ரேங்க் கிடச்சிரும். ஸோ டே 6 to டே 10 இதுதான் நடக்குது. ரிப்போர்ட்டிங் டேட். நீங்கள் கல்லூரிக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், என்னெல்லாம் சார் கொண்டு வரணும், என்னெல்லாம் ஒரிஜினல் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே போட்டிருப்பான், இருந்தாலும் கல்லூரிக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், எவ்வளோ ஃபீஸ் கொண்டு வரணும், என்னெல்லாம் கொண்டு வரணும். 7.5க்கு ஃபீஸ் இருக்காது, SC SC/STக்கு அங்கே ஃபீஸ் காட்டாது, ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஃபீஸ் காட்டாது. நீ தான் ஃபோன் பண்ணி கேட்கணும், என்ன கொண்டு வரணும், ஏது கொண்டு வரணும், எவ்வளோ ஃபீஸ் கொண்டு வரணும். ஏன்னா சும்மா நம்ம போயிட்டு வந்துருக்க முடியாது, டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் மாறும்போது விளையாடாதீங்க. ஓகே. அடுத்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் காரங்களுக்கு வரும். TFCக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். என்னென்னா ரிப்போர்ட் பண்ணணும், 31/7 4/8 ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ 4 நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலன்னா அந்த சீட்டு வேக்கண்ட் ஆகிடும், சீட்டு போயிடும், அடுத்த வர ரேங்க்காரன் கிடைக்கும், நீங்கள் கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிடுவீங்க. ஸோ டே 6 டே 10 வரைக்கும் அதே நாளில் இவங்களுக்கு இது நடக்கும். அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அக்செப்ட் பண்ணிட்டீங்களா, அதுக்கு நீங்கள் TFCயில் காசு கட்டணும். யாரெல்லாம் கட்டணும்? 7.5 கட்ட தேவையில்லை, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் யாரோ கட்ட தேவையில்லை, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கட்ட தேவையில்லை. ஆனால் மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் அங்கே ஃபீஸ் காட்டும். என்ன ஃபீஸ் காட்டுதோ அங்கே கொண்டு போய் கட்டிடு. மினிமம் 10,000 கவர்மெண்ட் காலேஜ்னால் 2,000 10,000லாம் இருக்கும், யூனிவர்சிட்டி கேம்பஸ்னால் 20,000 இருக்கும், செல்ஃப் ஃபினான்ஸ்னால் 27,000 30,000 இருக்கும். எதுக்கும் 30,000 கையில் எடுத்து வச்சுக்கோ. TFCயில் போய் கண்டிப்பாக கட்டணும், ஒரிஜினல்ஸோடு கொண்டு போகணும். இது எல்லாமே எந்த காலேஜ் அப்போர்ட் ரிசல்ட் கிடைக்குதோ, அப்போர்ட் ரிசல்ட் 13வது நாள் வரும். அந்த அப்போர்ட் ரிசல்ட், ஏன்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்துருக்கீங்களா, எந்த காலேஜ்னு தெரியாதுல்ல, எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். புரிஞ்சுதா? ஓகே. அக்செப்ட் அண்ட் அப்போர்ட், டிக்ளைன் அப்போர்ட், நாட் லெட்டர், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட் கிடைக்கும். எப்போ ரிசல்ட் கிடைக்கும்? 7/8/2025. என்னென்ன ரிசல்ட்? அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். ஒருவேளை மேலே இருக்க கல்லூரி கிடச்சிருக்கான்னு கிடைக்கும், இல்லை அக்செப்ட் பண்ணிக்கதே கிடச்சதுன்னா அதுதான் ஃபைனல், அதுதான் கிடைக்கும். டிக்ளைன் அப்போர்ட், டிக்ளைன் பண்ணி அப்போர்ட்டில் எதாவது கிடச்சிருக்கான்னு கிடைக்கும், கிடைக்கலன்னா அடுத்த 2 பேர், கிடச்சதுன்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகிடும். அடுத்தது நாட் அலர்ட்டர் கேண்டிடேட், லக் இருந்தால் அந்த சாய்ஸஸில் திரும்ப மேலேருந்து கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வந்து அலர்ட் பண்ணும். அலர்ட் ஆகலைன்னா முடிஞ்சு போச்சு, நீங்கள் அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க. அலர்ட் ஆச்சுன்னா ஏதோ ஒரு கல்லூரி கிடைச்சா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆயிரும், நீங்கள் 5 நாளுக்குள்ளே போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் மேட்ரு. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அக்செப்ட் அண்ட் ஜாயின், காலேஜுக்கு போகணும். கரெக்டாக காலேஜுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்கிறாங்கன்னா, ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரு, 10th மார்க் ஷீட்டு, 11th 12th ஈக்குவலன் மார்க் ஷீட் எல்லாமே ஒரிஜினல், 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோ, ஒரிஜினலும் கையில் வச்சுக்கோ. TC அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் ஃபிட்னஸ், நான் ஜெராக்ஸ் PDF தரேன், அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஆத்தரைஸ் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட தான் நீங்கள் போய் சீல் அடித்து சைன் வாங்கணும். புரிஞ்சுக்கோங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே செக் பண்ணி, பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கணும், ஒரிஜினல் இருக்கணும், 2 காப்பி ஜெராக்ஸு. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு பாசிபிளோ அவங்களுக்கு. ஃபஸ்ட் கிராஜுவேட் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்கும், அதுவும் நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொண்டு போகணும். அடுத்து ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி தமிழ், அதுவும் கொண்டு போகணும். அது வந்து யார் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியோ அவங்களுக்கு கொண்டு போனால் போதும் அந்த சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்குன்னா SC SC STக்கு 4 காப்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 4 காப்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இதெல்லாம் கல்லூரிக்கு போகிறக்கு முன்னாடி கல்லூரியில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும். அடுத்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அக்செப்ட் அண்ட் அப்போர்டுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் 2 காப்பி ஜெராக்ஸ், சரியா? இல்லை 3 காப்பி எடுத்து வச்சுக்கோ, ஒரிஜினல் கையில் வச்சுக்கோ. 10th மார்க் ஷீட் பிரிண்ட் அவுட் கையில் வச்சுக்கோ. 10th மார்க் ஷீட்டு எல்லாமே 2 காப்பி ஒரிஜினல் கையில் வச்சுக்கோ.
டுவெல்த்து அதாவது 11th 12th ஈக்குவலன்ட் மார்க் ஷீட்டு, டிசிஎன் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில், நேட்டிவிட்டி யாருக்கு இருக்கோ அவங்க, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ப்ளஸ் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் 2 காப்பி ஜெராக்ஸ். இதைத்தான் அங்கே நம்ம காலேஜுக்கு போகிறவங்களும் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் வரவங்களுக்கும் இன்கம் சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டிக்கு இன்கம் சர்டிஃபிகேட் ஓகே ஒரிஜினல் கையில் வச்சுக்கோ, ஜெராக்ஸ் 2 காப்பி வச்சுக்கோ. ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் ஃப்ரம் பேங்க் பாஸ்புக். ஆக்டிவான பேங்க் பாஸ்புக் இருக்குல்ல, அப்பா அம்மாவோடதோ இல்லை நம்மளோடதோ ஏதாவது ஒன்று இருக்குல்ல, அதோட ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் வேணுங்கிறாங்க. சரிங்களா, பாஸ்புக்கோட. இவ்வளோ தாங்க, இது டிஎஃப்சிக்கு கொண்டு போனோங்க. இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ இது வந்து இன்னும் புரியல அப்படின்னா இன்னும் நீ ஸ்லோ மோடில் வச்சு பாரு. நான் எல்லா வீடியோலையும் இது சொல்லிட்டேன். ஸோ தயவுசெய்து ரவுண்ட் 2 மாணவர்கள் தவற விடாதீங்க. இந்த டேட்ஸ் எல்லாம் டேட் வாரியாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்னெல்லாம்ங்கிறது புரியலன்னா திரும்ப பாருங்கள். ஏன்னா கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் இதில் விட்டால் கூட உங்களுக்கு கட்டாயமாக சீட்டு போயிடுங்கிறத முக்கியம். ஒவ்வொரு நாளுமே ரொம்ப முக்கியம். இது எல்லாமே உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்து தான் போகணும். புரிஞ்சுக்கோங்க. தானாக உங்களுக்கு இமெயிலெலாம் வராது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ 2 மணிக்கு போட்டுட்ருக்கேன். என்ன பண்ணுறது? தேங்க்யூ.